கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி என்ன நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன்னா, இப்போ பாருங்கள், நிறைய பேர், அதாவது உலகத்தில் ஒரு 90% பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம், அது ஒரு வேளை தோழனாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராவது இருந்தாலும் கூட ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன செய்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னா, உதட்டிலிருந்து ஒன்று பேசுவாங்க. அந்த உதட்டிலிருந்து பேசும்போது அவங்கள போல நல்லவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த ஆப்போசிட்டில் பேசுகிறவங்கள, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் நல்லா செய்கிறீங்க, அப்படி இப்படின்னு அவங்கள புகழ்ந்து என்ன சொல்லுவாங்க, அந்த உலகத்தில் சொல்லுவாங்க, ஐஸ் வச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லி. அதுபோல் அவ்வளோ நைஸாக பேசுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிருப்போன்னா, பரவாயில்ல, நம்மளை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க, நம்ம சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளை விட்டு கடந்து சென்று அந்த ஒரு செகண்ட்லேயே நம்ம உருவம் அவங்க கண்ணுக்கு மறைவாயிருச்சுனாலே உடனே அப்படியே அவங்க ஆப்போசிட்டில் பேசுவாங்க. என்ன சமையல் செய்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னவெல்லாம் புகழ்ந்து பேசுனாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே பேசுவாங்க. அப்போ இது என்னென்னா, ஒருவேளை அந்த உதட்டிலிருந்து பேசுகிறத அந்த யார்கிட்ட ஆப்போசிட்டாக யார்கிட்ட பேசுனாங்களோ அவங்க அதை என்ன சொல்லுவாங்க, ரசித்து கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ளத்திலிருந்து ஒரு காரியம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அவங்க உருவம் கடந்து போனதுக்கப்புறம், அந்த நபர் உங்களை விட்டு தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் அந்த நபரை குறித்து என்ன பேசுகிறீங்கிறது, உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இதையும் இறைவன் கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். ஒருவேளை நீங்கள் புகழ்ந்து பேசுனதையும் கேட்டிருப்பார். ஆனால் நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து இப்போ பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இதை தான் அவர் என்ன சொல்கிறது, கண்ணோக்கமாக ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருப்பார். இப்போ ஒரு ரகசியம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா அந்த செவுத்தோடு கொண்டு போய் காதை வச்சு அந்த காரியத்தை கேட்பாங்க. ஏன்னா அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் மாதிரி. அதுபோல் இறைவன் கூட இந்த காரியங்களை உன்னிப்பாக கேட்பார். ஏன்னா இந்த வார்த்தைகள் தான் உங்கள் உள்ளத்திலிருந்து வருது. நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களை புகழ்ந்து பேசுனதெல்லாம் உதட்டிலிருந்து வந்தது. அதை அவர் கண்டும் காணாமல் கடந்து போயிடுவார். ஆனால் அவங்க உள்ளத்திலிருந்து பேசுனீங்க பார்த்தீங்களா, அதுதான் இறைவன் அதை உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, உங்கள் கணக்கில் அதை எழுதி வைப்பார். இப்போ நீங்கள் என்னவெல்லாம் அவங்கள பேசுனீங்களோ, என்னவெல்லாம் தரக்குறைவாக பேசுனீங்களோ, இல்லை அவங்க மன சங்கடப்படும்படியாக பேசுனீங்களோ, ஒருவேளை அவங்களுக்கு நேருக்கு நேராக அதை சொல்லலைன்னா கூட மற்றவர்கள்ட்ட அதை நீங்கள் சொல்லி பகிர்ந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், மனசில் பதிவு பண்ணிக்கணும். ஒருவேளை நம்ம அவங்கள பற்றி தான் சொல்லியிருக்கிறோம், இது அவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது இல்லை. நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நாள் அது உங்களை தேடி வந்துடும். அதனால அவங்க என்னமோ அவங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குது. அவங்க ஒரு வேளை தப்பு செய்திருக்கலாம், ஒரு வேளை நல்லவங்களாக இருக்கலாம், அவங்க நல்லா சமைக்காமல் இருக்கலாம், எது எப்படியோ, ஆனால் அவங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் அந்த கான்டாக்டு. அதை நியாயம் தீர்க்கிறதுக்கோ அது நம்ம குறை சொல்வதற்கோ நம்மளுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் பூமியில் இறைவன் நம்மளுக்கு அனுமதிக்கலை. அதனால் ஒருவேளை நம்மளுக்கு அவங்கள பிடிச்சிருந்தா அவங்களோட பழகலாம், அவங்களோட அன்பாக இருக்கலாம், அவங்க வீட்டுக்கு போகலாம் வரலாம். ஒருவேளை அவங்க காரியம் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா, நம்மளுக்கு அது அவங்களோட பழகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் தள்ளி அவங்கள விட்டு நிற்கலாம். மற்றபடி அவங்கள குறை சொல்கிறதுக்கோ அவங்கள தரக்குறைவாக பேசுகிறதுக்கோ எந்த ஒரு ரைட்ஸும் பூமியில் இறைவன் இயேசு கொடுக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி ஒருவேளை அப்படியே நீங்கள் துணிஞ்சு பேசுனீங்கன்னா அது உங்களுக்கே சேரும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் ஆழ பதிய வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பேசுகிறது நாளைக்கு உங்களுக்கே சேர்ந்துடும். அதனால் நம்ம ஏன் மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களை நியாயம் தீர்த்து அது நமக்கே சேருதுன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் இனி நம்மளுக்கு அப்படி ஒரு பேச்செல்லாம் வேண்டாம். ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சா அவங்கள்ட்ட பழகலாம், பிடிக்கலன்னா அவங்களை விட்டு கடந்து செல்லலாம். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா நிறைய இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா எல்லோரும் போனஸ் வாங்கிட்டு நேரம் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பெரும்பாலான ஆண்கள் மதுக்கடைக்கு ஓடுவாங்க.
அப்போ அப்படி இல்லாதபடி அந்த எவ்வளோ வருஷம் நீங்கள் அந்த ஒரு வருஷம் பாடுபட்டதுக்கு தான் அந்த போனஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது நீங்கள் ஒரு நிமிஷத்தில் என்ன சொல்லுவாங்க, அந்த பட்டாசு வாங்கி ஒரு செகண்டுக்குள்ளே ஒரு பெரிய அது சரவடியாக கூட இருக்கலாம். ஆனால் அது 5 நிமிஷத்துக்குள்ளேயே 5000 ரூபாய்க்கு வாங்கினா கூட அது 5 நிமிஷத்துக்குள்ளேயே அது முடிஞ்சு போயிடும். அதுபோல தான் நீங்கள் வருஷம் முழுக்க பாடுபட்டு வருஷ கடைசியில் கொண்டு போய் மதுக்கடையில் கொடுத்துட்டு அதை ஒன்றும் இல்லாமல் அந்த காசை கரியாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஆக்கிட்டு குடும்பத்துலேயும் உங்களுக்கு ஒரு அவமானம், குடும்பத்தில் இந்த தீபாவளியில் ஒரு பெரிய சமாதானமும் ஒரு சந்தோஷமும் இருக்காது. அதனால நீங்கள் ஒரு வேளை போனஸ் வாங்கின உடனேயுமே நீங்கள் என்ன உங்கள் மனசில் வேறு என்னும் திங்க் பண்ணாமல் நேராக வீட்டுக்கு போயிடுங்க. நேராக வீட்டுக்கு போய் பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்ககிட்ட கொடுங்க, மனைவிகிட்ட கொடுங்க, குடும்ப தலைவிகிட்ட கொடுங்க. எப்படியா இந்த தீபாவளியை நீங்கள் குடும்பமாக நீங்கள் ஒரு பக்கம் போய் உங்களை தேடிட்டு உங்கள் மனைவி ஒரு பக்கம் போய் அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் குடும்பமாக இருந்து இந்த தீபாவளியை நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக கொண்டாடுங்க. மற்றபடி இந்த உங்களுடைய உடல் உழைப்பு வீணாக போயிடக்கூடாது. இந்த வருஷமே பாடுபட்டு அது ஒரு வேளை என்ன சொல்கிறது, நிறைய பேர் பட்டாசுக்காக அதை செலவு பண்ணுறாங்க. அது ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது நல்ல காரியம்னு சொல்ல முடியாது. அதுபோல் நிறைய பேர் வீணாக மதுக்கடையில் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அப்படியெல்லாம் உங்கள் காசை வீண் பண்ணிடாதபடி, ஏன்னா இது சும்மா உங்களுக்கு அந்த ஓனர் தரலை, நீங்கள் இந்த ஒரு வருஷம் பட்ட பாடுக்கு தான் அவங்க அதை கொடுக்குறாங்க. அதை நீங்கள் மனசில் இருத்தி அது ஒரு நல்ல வழிக்கு அந்த ரூபாயை அந்த காசை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை தாழ் பணிஞ்சு கேட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு வேளை சொல்லுவாங்க, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, மருமகள் சரியில்லை, மாமனார் சரியில்லை, எந்த சரியில்லைக்கும் இடமே இல்லை. ஏன்னா சொல்கிற நம்மளே சரி இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஒன்றும் யாரையும் அடுத்தவங்கள குறை சொல்கிறதுக்கு பதிலாக சொல்லுவாங்க, நீ ஒருத்தர் இப்படி சுட்டி காட்டினீங்கன்னா 4 விரல் நம்மளை சுட்டி காமிக்குது. அதனால் இது சரியில்லை, அது சரியில்லை, நான் அதனால தான் அங்கே போனேன், இதனால தான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரணமும் காட்டி உங்கள் ஒரு வருஷ உழைப்பை வீண் பண்ணிடாதீங்க. இந்த வருஷ தீபாவளி உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக சமாதானமாக கடந்து செல்லட்டும். மீண்டுமே கூட என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.